ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொட்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொட்ஸு இட்லி, தோசை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கொட்ஸை நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 15 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இந்த கொட்ஸு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி, காரத்துக்கு நான் ஒரு 12 வர மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு மட்டும் மாற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மல்லி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த மிளகாயையும் மல்லியையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பருப்புலேருந்து நல்லா வாசனை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு ஒரு 80% வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. சீரகம் கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் மிளகாய் மல்லி இருக்கிற அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் கொட்ஸுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் கத்திரிக்காவாக 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட தோலோட கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2-3 தடவை சுற்றி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, ஒரு 3 வரமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை அரை கப் அளவு தண்ணியில் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வெங்காயமாக சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலா தூள்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தூள் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த கொட்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கலருக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தூளோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம், ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது.
இந்த டைமில் நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் கொத்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்னிங் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.